ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரமாவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ கடகராசிக்கு பார்ப்போம். கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பொதுவாக கடகராசிக்காரங்க கடைசி ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா 7.5 சனி, சரி, ஏன்னா வந்து கண்ட சனி, அப்புறம் அஷ்டம சனி, 5 வருஷம். அவங்கள்ட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்தாங்க, லைவில் நிறைய பேர் பார்த்தாங்க. அதேமாரி நேரடிய ஜாதகங்களை பார்த்து நிறைய பேர் கடகராசிக்காரங்க ரொம்ப அவஸ்தப்பட்டதாக சொன்னாங்க. நம்மளே சொல்லியிருந்தோம், இனிமேல் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், கொல்லப்படாதீங்க அப்படின்னு. ஏன் உண்மையும் கூட. ஏன்னா சனி வந்து விலகிட்டார், 7ஆம் இடத்துலேருந்து விலகினார், அப்புறம் 8ஆம் இடத்துலேருந்து விலகிட்டார். ஸோ அதனால இனிமேல் சனி பகவான் நினச்சி பயப்பட வேணாம். சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியில் யார் இருக்கான்னா புதன். 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன், அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் சூரியன் போயிடுவார். அப்போ ராசியில் புதன் இருக்கிறாரு. கல்வி கிரகம் புதன்.
சமரச கிரகம் புதன். அப்போ இந்த கிரகம் புதன் வந்து ராசியில் இருக்கும்போது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். நீங்களாம் கல்வியில் ஏதாவது படிப்பு படிக்க போகிறேன், புதுசாக படிக்க போகிறேன், பிஹெச்டி படிக்க போகிறேன், மேல் படிப்பு படிக்க போகிறேன், படிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல சீட்டு கிடைக்கும், எதிர்பார்க்குற கல்வி கிடைக்கும், எதிர்பார்க்குற சப்ஜெக்ட் கிடைக்கும் காலேஜ் பசங்களாக இருந்தால். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல சக்ஸஸ் கிடைக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறது, கூடவே சூரியன் வேறு இருக்கிறாரு. சூரியன் வந்து அரசு கிரகம். அப்போ நீங்கள் எழுதுகிற போட்டித் தேர்வுகள்லேருந்து, அரசு தேர்வுகள்லேருந்து எல்லா தேர்வுகளையும் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு பெர்ஃபெக்டான டைம் இது. புதன் ராசியில் இருக்கிறனால இந்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ சுய முயற்சியில் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது சுயமுயற்சி சொன்னோன்னா 3ஆம் இடங்கிறது தொடர்புகள். அப்போ நல்ல தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, படிக்கிறதுக்கு லைஃப்பில் முன்னேறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க இந்த மாதம். அதே மாதிரி உங்களுக்கு புதன் அப்படின்னா ஸ்டேஷ்னரி, புதன்னா இ-சேவை மையம். இப்போ இது சம்மந்தப்பட்ட படிப்பு, இது சம்மந்தப்பட்ட ஜாப் பண்ணுறவங்க, இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்தை வேறு பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை புதன் பார்க்குறாரு. புதன்னா காதலுக்குரிய கிரகம்னு சொல்லியிருப்போம். அப்போ 7ஆம் இடத்தை புதன் பார்க்கும்போது நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா சூரியன் வந்து குடும்பஸ்தானாதிபதி, புதன் வந்து காதலுக்குரிய கிரகம், 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்க போகிறது, காதல் மூலியமாக திருமணம் நடந்து குடும்பம் அமைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ நிறைய கடகராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். புதன்னா லவ் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் புதன் தான். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது இந்த புதன் ராசியில் இருக்கனால. சரி, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. ஆல்ரெடி செவ்வாய், கேது, சூரியன் 3மே பவர்ஃபுல்லான கிரகம். செவ்வாய் ஒருவர் இருந்தாலே சண்டை போடுற மாதிரி பேசுவீங்க. கேது சொல்லவே வேணாம், வாதாடும் கிரகம். இப்போ 10ஆவதுக்கு சூரியன் வேறு 17ஆம் தேதிக்கு மேலே வந்துடக்கூடாது. அப்போ பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க பேச்சு வந்து எதிரியாகிடும் உங்களுக்கு. அதனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கும் போது பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பர். வக்கீல், ஜோதிடர், நீதிபதி, டீச்சர்ஸ், அது மாதிரி புரோக்கர், ஏலம் விடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் ஏலம் விடுறவங்க, இது மாதிரி சந்தையில் ஏலம் விடுறவங்க, ஏலம் விடுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பர். அதை பேசியே உங்களுக்கு பேச்சே முதலுங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல வருமானம் வரப்போகுது. வாக்கு ஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கனால. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு யார், 5ஆம் வீட்டாதிபதி, 10ஆம் வீட்டாதிபதி. சூரியன் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அப்போ 5ஆம் இடம் 10ஆம் இடம்னா உங்களுக்கு நம்பர் 1 யோகக்காரன் யாருன்னா செவ்வாய். அவர் வந்து 2ஆம் இடத்துலயே இருக்கிறாரு, சூரியனோடைய வேற சேர்ந்து இருக்கார். தனகாரனோட 10ஆம் வீட்டு அதிபதி. அப்போ பிஸ்னஸ் பண்ணி தொழில் வருமானம் வரப்போகுது. ஏன்னா வருமானத்துக்குரிய கிரகம் சூரியன், 10ஆம் இடம் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய செவ்வாய், 2 சேர்ந்து தனஸ்தானத்துல இருக்கு. அப்போ தொழில்னால நல்ல வருமானம் வரப்போகுது. நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யலாம் சார். கடகராசிக்காரங்க என்ன தொழில் செஞ்சாலும் இந்த மாதம் நல்ல வருமானம் வரப்போகுது. 5ஆம் அதிபதி வேற இல்லையா செவ்வாய், அவர் 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ நம்பரும் யோகக்காரன் அங்கே இருக்கிறாரு, கூட சூரியனோட வேற சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ நல்லா இருக்க போது இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான், அவரும் ராசியில் இருக்கிறதா. அப்போ நிறைய பேருக்கு விசா கிடச்சிரும் வெளிநாட்டு போகிறதுக்கு. 12ஆம் இடம்னா வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம். அப்போ நிறைய பேருக்கு விசா கிடச்சிரும். இவ்வளோ நாள் விசா கிடைக்கல சார், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா விசா கிடச்சிரும். நிறைய பேர் டெஸ்ட் அடிச்சு போவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ வந்து ஃபாரினில் வந்து நல்ல டைம் வருது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. முயற்சி செய்யுங்க, டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும், கிளம்பிடுங்க. அதை வெயிட் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் இன்னொரு 1 மாதத்துக்கு அதுக்கான டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த 1 மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி கிடச்சிச்சுன்னா கிளம்பிடணும், எதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ கிளம்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் இந்த புதன் வந்து கடகராசிலேருந்து மாறுற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபாரின் ஜாபுக்கு யோகம் நல்லா இருக்குது. முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். சரி, அடுத்து உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 11ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அப்போ 4ஆம் இடம்னா வீடு, வண்டி, வாகனம், அம்மாவை சொல்கிறது, சுகஸ்தானத்தை சொல்கிறது. அப்போ சுகங்கள் நல்லா இருக்க போகுது. சுகங்கள்னா இல்லை, நீங்கள் லக்ஸரியாக இருக்க போகிறீங்க. சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில், அப்போ சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்போ வீட்டுக்கு சுப பொருட்கள் வாங்குவீங்க, ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீங்க, லக்ஸரி ஐட்டங்கள் வாங்குவீங்க, சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, நல்ல வண்டி வாங்குவீங்க, நல்ல லக்ஸரியான வண்டி வாங்குவீங்க, புதுசாக வண்டி வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்குவீங்க. இப்போ சில பேருக்கு வந்து வீடு வாங்குவாங்க. நிறைய பேருக்கு ஜாதகத்தில் டைம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் புதுசாக வீடு வாங்கிடுவாங்க, இல்லை வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க ஆவணி மாதத்தில். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டான டைம். கடகராசிக்காரன் நிறைய பேர் ஆவணி மாதத்தில்
கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்க வீடு கம்ப்ளீட் பண்ணி. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்க போகுது. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் லாபஸ்தானம். அப்போ தொழில் மூலியமாக நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. உணவு சம்மந்தப்பட்ட தொழில், கலை சம்மந்தப்பட்ட தொழில், சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறார். சரி, அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு. 12ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? பொதுவாக இருக்கக்கூடாது. எனக்கு சுபகிரகங்கிற முறையில் அவர் மறையக்கூடாது. அவர் யார்? உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டு அதிபதிங்கிற முறையில் போய் மறையலாம். 9ஆம் வீட்டு அதிபதிங்களை மறையக்கூடாதுன்னு சொல்லி குரு பேச்சுவிலே நிறைய சொல்லியிருப்போம். குரு பகவானுக்கு விரைய செலவுகள் இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கணும், அவ்வளோதான். சுப விரயம்னா என்ன? கல்யாணம் பண்ணுறது, காது குத்து வைக்கிறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, இது மாதிரி கையில் பணம் வருது, ஒரு 50,000 வருதுன்னு வைங்களேன், டக்குன்னு அது வந்து ஒரு பொருளாக வாங்கிடும், நகையாக வாங்கிறது. இது மாதிரி ஏதோ ஒரு பொருளாக வாங்கிட்டிங்கன்னா அந்த சுப விரயம் ஆயிரும். இல்லைன்னா தேவையில்லாத விரயம் அமைரும். ஏன்னா அது 6ஆம் அதிபதியில் திரும்ப 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நோய், வம்பு, வழக்கு, கடன், தேவையில்லாமல் கடன் வாங்குற மாதிரி வந்துடும். தேவையில்லாமல் வந்து ஏதாவது நோய், அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும். உடல் உபாதை வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி சுப விரயம் பண்ணுறது நல்லது. 8ஆம் இடத்துல ராகு, குரு பார்வையில் ராகு. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அவமானம், திடீர் அசிங்கம், திடீர் யோகமும் கூட. அப்போ ராகு 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் யோகம் நிறைய பேர் கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க, எனக்கு யோகம் உண்டா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா, இப்போ கிடைக்கும். இந்த குரு வந்து ராகு வந்து 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக உண்டு. அதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது, முயற்சி செய்யுங்க. யாருக்காவது திடீர் அதிர்ஷ்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் வரும் ஒரு அமௌண்ட்டுனால ஏதோ ஒரு விஷயம் கூட நடக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தில். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் இடம்னு நான் சொன்ன மாதிரி திடீர் அவமானம், திடீர் விபத்து. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கணும். அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி. இந்த 9ஆம் இடத்துல சனி வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம் குரு சனி பயிற்சி வீடியோவில். அப்பாவோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அதே அப்பா மூலியமாக கிடைக்கக்கூடிய சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக அந்த சனியை பார்க்குறாரு. அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கும்போது, செவ்வாய் யார்? உங்களுக்கு யோகக்காரன், 5 கூடியவர். அதுவர் யார்? சொத்துக்காரன் கூட. அவர் போய் சனியை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்துல இருக்க சனியையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு அப்பா மூலியமாக வரக்கூடிய சொத்து வர்றது, மனைவி மூலியமாக வரக்கூடிய சொத்து. ஏன்னா அந்த சனி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி, மனைவிக்காரன் அவர் தான். அப்போ மனைவி மூலியமாக ஏதாவது சொத்து வரணும், மனைவி மூலியமாக வருமானம் வரணும், இப்போ வந்துடும். அதேமாதிரி அப்பா மூலியமாக சொத்து வரணும், அப்பா மூலியமாக வருமானம் வரணும், இப்போ வந்துடும். ஏன்னா வந்து சொல்லிட்டேன் எது ரீசன் அப்படின்னு. செவ்வாய் பார்க்குறாரு, அப்போ இது ஒரு பாசிட்டிவ். சரி, அதே மாதிரி இந்த ராகுவையும் செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ நான் எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் சொன்னேன்னா அப்போ 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் கடகராசிக்காரங்களுக்கு. நெகட்டிவ் அப்படின்னா நான் சொன்ன பேச்சு தான். உங்கள் பேச்சு தான் உங்களோட எதிரி. அதனால தான் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். நிறைய பேசுவீங்க, நிறைய பேசி நல்லா வருமானம் வரும், பேசுகிறதுனால டெவலப் ஆவீங்க. ஆனால் அதே பேசுனால வம்பிழுத்து வந்துடுவீங்க. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசிடுவீங்க, பேசக்கூடாத இடத்துல பேசிடுவீங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன வார்த்தை பேசுகிறோம், இல்லை கவனமாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நல்லது இருக்கும்போது தேவையில்லாம் ஒரு வாரத்தில் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்கள்ல. சில பேர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், இவராக வந்து இப்படி பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். வாக்குஸ்தானத்தில் 3 கிரகம் இருக்கும்போது பல்லில் கண்ணில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். பல்லு சொத்தையாக வர்றது, பூச்சி பல்லு வர்றது, இல்லை பல்லு கட்டுற மாதிரி வர்றது, கண்ணுக்கு கண்ணாடி போடுற மாதிரி வர்றது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது இல்லை அப்படின்னா அது நேராக எங்கே பார்க்குறது? 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம்னா உங்களுக்கு யூரின் போகிறோட மோசன் போடுற மர்மஸ்தானங்கள். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் மாங்கல்யத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சும்மா அந்த கயிறு ஏதாவது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதை மாற்றிடணும். இல்லை சில பேருக்கு அது கலண்டு விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு வேறு இருக்கிறாரு, இத்தனை கிரகங்கள் வேறு பார்க்குது. பெருசாக பாதிப்பு இல்லை, மாதிரி யோகமான கிரகம் தான் பார்க்குது. இருந்தாலும் பாவகிரகங்கிற முறையில் வந்து சொல்கிறேன். சில பேருக்கு ஜாதகத்தில் டைம் சரியில்லைன்னா இந்த நான் சொன்னது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த 2 நாள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பணங்காசு விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் சண்டை வளர்த்துட்டு வந்துடுவீங்க இந்த மாதிரி சந்திராஷ்டம நாட்கள். ஏன்னா கரெக்டாக சந்திரன் இங்கே இருப்பார் உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் தவிர மற்றபடி நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த பாசிட்டிவ்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் கிடைக்க போகுது. இப்போ நம்ம 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.